பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்றோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர் மூலியமா நம்ம வந்துட்டு என்னென்னலாம் கத்துக்க போறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி மீனிங் ஆஃப் எக்கனாமிக்ஸோட மீனிங் என்ன அப்படின்றத பார்ப்போம். அண்ட் மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். ஸ்கோப் அப்படின்னா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்குள்ள என்னென்னலாம் அடங்கியிருக்கு அதெல்லாம் இதில் அது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்தராக போனோம் அப்படின்னா சாப்டர் ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸோட டெஃபினிஷன் பார்ப்போம். ஓகே, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸோட டெஃபினிஷன், ஸ்கோப் வந்துட்டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ரெண்டுத்துலையுமே நம்ம வந்துட்டு ஸ்கோப் பார்ப்போம். அண்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் நேச்சர், அதாவது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், பேஸ்ட் ஆன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இது சயின்ஸ் மட்டும் இல்லை, ஆர்ட்டும் கூட, ப்ராக்மேட்டிக் அண்ட் நார்மேட்டிவ். ஓகே, ஸோ இந்த நேச்சர்லாம் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம், இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்கேர்சிட்டியோட டீல் பண்ணும். ஓகே, ஸ்கேர்சிட்டியோட இதெல்லாமே டீல் பண்ணும். வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ சாப்டர்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் அபவுட். எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. தி டேர்ம் எக்கனாமிக்ஸ் ஓஸ் இட் ஆரிஜின் டு தி க்ரீக் வேர்ட் ஒக்கோனோமியா. ஓகே, ஆர் ஒய்கோனோமியா விச் மீன்ஸ் ஹவுஸ் வேர்ல்ட். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா கிரீக்கை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எக்கனாமிக் வந்துட்டு எந்த வேர்டில் வந்திருக்கு, அதாவது ஒய்கோனோமியான்றது கிரீக்கான்னு கேட்பாங்க, இல்லை கிரீக் வேர்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. அண்டில் 19th century எக்கனாமிக்ஸ் வர் நோன் அஸ் பொலிட்டிக்கல் எக்கானமி. ஸோ 19th century வரைக்கும் பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19th century எதில் வரும் அப்படின்னா 1800s, அதாவது 1899 வரைக்கும் 19th century. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 19 சம்திங் அந்த வர்றது எல்லாமே 20th century அண்ட் 2001லேருந்து ஃப்ரம் 2021st century. ஓகே, ஸோ அந்த பேசிஸில் தான் நம்ம வந்துட்டு பார்க்குறோம். அண்ட் தி புக் நேம் an enquiry into the nature and causes of wealth of nation. ஸோ இதுவும் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைட்டில் தான். ஸோ இது வந்துட்டு எப்போ வந்தது அப்படின்னா 1776 இந்த புக் வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க. இது எப்படி நார்மலாக சொல்லுவாங்க, வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பை ஆடம் ஸ்மித். ஸோ ஆடம் ஸ்மித் தான் இதோட டெஃபினேஷன் வந்துட்டு, அதாவது இந்த புக்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் வித் மீனிங் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் us to understand what economics is about. For this consideration, the following situations are taken into account. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம மீனிங் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸோட லைட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம். பட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் மோர் நம்ம வந்துட்டு இன்னும் எக்ஸாம்பிள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பர்த்டேக்கு உங்கள் அம்மா வந்துட்டு 1000 rupees கொடுக்குறாங்க அப்படின்னா, அண்ட் உங்களுக்கு கண்டிஷன்லாம் கிடையாது, நீ இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு மணி கொடுத்துட்டாங்க, நீ எதுக்கு வேணால் ஸ்பெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் மெனி ஆப்ஷன். உங்களுக்கு வந்துட்டு அந்த 1000 rupees வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஒன்று நீங்கள் சேவ் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு பார்ட்டி வைக்கலாம், இல்லைனா அந்த ஹோல் மணியை நீங்களே உங்களுக்கே செலவு பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கலாம் 1000 rupees, இல்லைனா ஒரு படத்துக்கு போகலாம், இல்லை போய் சாப்பிட்லாம். அண்ட் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் புக்கு வாங்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு மணி கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா உங்களுக்கு வந்துட்டு பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் ப்ரையாரிட்டைசேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஓகே, உங்களுக்கு எது முதல்ல வேணுமோ அதுக்கு தான் செலவு பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஃபீஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்க, காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை ஸ்கூலுக்கு, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சிஏக்கே ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, ஓகே சிஎஃப் வந்து 1000 rupees ஃபீஸ் கட்டணும். ஆனால் சிஏ ஃபீஸ்க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெளியே போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் வைக்கணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 1000 rupees தேவைப்படுது அப்படின்னா, அப்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். அதாவது எது எனக்கு முக்கியம், சிஏ எக்ஸாமுக்கு ஃபீஸ் பே பண்ணுறது முக்கியமா, இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் வைக்கிறது முக்கியமா அப்படின்றத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆக்ட் பண்ணணும்.
ஓகே ஸோ எல்லாமே என்ன அதை தான் சொல்லியிருக்கேன். given a choice you would like to spend not only on your friends but would also like to go for a movie, eat in a restaurant, buy a dress and a book and save some money. ஓகே ஸோ என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் நிறையா இருக்கலாம். உங்களுக்கு அந்த 1000 rupees எல்லாமே பண்ணணும்னு ஆசை இருக்கான், எல்லாத்தையும் பண்ண முடியுமா, பண்ண முடியாதுல்ல. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டைலமான சுச்சுவேஷனுக்கு நீங்க வந்துடுறீங்க. ஓகே ஸோ இப்போ நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, you will have to go for one option or combination of one or more option. What do you do? ஓகே ஸோ அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் போகலாம், இல்லை காம்பினேஷன் ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ் போகலாம். ஓகே ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ சிமிலர் டைலமா இஸ் ஃபேஸ்ட் பை எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ நம்ம வந்துட்டு எப்படி ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா, கிரேட்டஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எது தருதோ அதை யூஸ் பண்ணணும். ஓகே அண்ட் ப்ரையாரிட்டைஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஓகே எதுக்கு எப்போ பண்ணணுமோ அப்போ மட்டும் பண்ணால் போதும். ஓகே ஸோ உங்களுக்கு எது பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை பண்ணணும். அண்ட் இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட், கிரேட்டஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே ஸோ அது உங்களுக்கு எது தருதோ அந்த பாசிபிள் காம்பினேஷன் ஏதாச்சும் ஒன்றா இருக்கலாம், இல்லைன்னா நிறைய ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டைலமா வந்துட்டு எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே ஃபேஸ் பண்ணுறாங்களா, ஓவரால் என்டையர் கண்ட்ரிலையும் எல்லா பீப்புளுக்குமே இதே ஒரு கதை தானா. பிகாஸ் எல்லாருக்குமே இன்கம்ன்றது லிமிட்டட் தான். ஓகே அவங்களுக்கு அந்த இன்கம்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு லைக் என்ன சொல்றது, நிறைய தேவைகள் இருக்கும். இப்போ ஒரு புவர் பீப்புள் இருக்காங்க, பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க, அவங்களோட இன்கமே 10,000, அதாவது சாரி இன்கமே 5,000 வச்சுக்கோங்களேன். அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளேயே அவங்க அடக்கிப்பாங்க. அவங்களோட விருப்பம், எனக்கு இதுதான் வேணும், இந்த இதுக்குள்ள எனக்கு ஓகேப்பா இது மட்டும் வந்துட்டா போதும் அப்படின்னு அவங்களோட லெவல் ஆஃப் திங்கிங் அண்ட் த லெவல் ஆஃப் வாண்ட் வில் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஓகே 5,000 எனக்கு 5,000க்கு போதும். இதுவே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்லா எம்எல்ஏவோட பையன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் per month 1 lakh சேலரி அவங்க அப்பாவுக்கு வருது அப்படின்னா, அந்த 1 lakhக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவை இருக்கும். ஓகே ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் பேஸ்ட் ஆன் தி இன்கம் கெப்பாசிட்டி அந்த மாதிரி. ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, therefore we choose to satisfy only some of our wants, leaving many other wants unsatisfied. ஸோ நம்மளால எல்லா இதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, சிலதை தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ ஃபர்தர் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். டூ ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் அன்லிமிட்டட் வாண்ட்ஸ். என்னோட தேவைக்கு ஒரு அளவே கிடையாது. ஓகே பிகாஸ் இப்போ ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு ஓகே சாப்பாடு பார்த்தா சாப்பிடலான்னு தோணும், ஓகே தேட்டர் பார்த்தா போய் படம் பார்க்கலாமே அப்படின்னு தோணும். யாராச்சும் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ் செமையா இருக்கே, நம்மளும் போய் வாங்கி ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு தோணும். ஓகே ஸோ இல்லை நம்மளோட அதிகமாக லைக் நல்ல ஃபோன் யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்ம கிட்ட, ஓகே 20,000 இருக்கு, அந்த ஃபோன் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளோட வாண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் அண்ட் இட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஓகே ஸோ அதுக்கு தான் இன்னொரு இது சொல்கிறாங்க, ஓகே உங்களுக்கு எல்லாருக்குமே இவ்வளோ ஆசை இருக்கே, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸஸ் நம்ம எக்கனாமி கிட்ட இருக்கா அப்படின்னா, நம்ம எக்கனாமியில் அவ்வளோ ரிசோர்ஸஸ் கிடையாதான். ஸோ நம்மளோட வாண்ட்ஸ் நிறைய இருக்கு, ஆனா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே ஸ்கேர்ஸா இருக்கு, அதாவது போதுமான அளவு இல்லை அப்படின்றாங்க. ஸோ லெட் அஸ் நவ் எக்ஸாமின் வாட் எக்கனாமிக் ஸ்டடீஸ் அபவுட். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க வந்துட்டு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் தி ப்ராசஸஸ் by which the relative scarcity resources are allocated to satisfy the competing unlimited wants of human beings in a society. So இப்போ என்ன அப்படின்னா, ரிசோர்ஸ் வந்துட்டு லிமிட்டடா இருக்கு, ரிசோர்ஸ் லிமிட்டடா இருக்கு, ஆனா உங்களோட வாண்ட்ஸ் அன்லிமிட்டடா இருக்கு. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன், உங்க வாண்ட்ஸையும் லிமிட்டட் கேஷையும் லிமிட்டட் ரிசோர்ஸையும் நான் ஈக்குவேட் பண்றேன். ஓகே இந்த கான்செப்ட் தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்துட்டு நிறைய கேட்க சான்சஸ் இருக்கு. அதாவது எதுக்குள்ள பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்க வாண்ட்ஸுக்கும் லிமிட்டட் ரிசோர்ஸஸ், ஓகே அந்த ஸ்கேர்ஸா இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்க்கும் நீங்க வந்துட்டு ஈக்குவேட் பண்ணி ஆகணும். Okay, of course the available resources will be efficiently used when they are allocated to the highest valued uses. So for example, ஒரே மைதா மாவு தான், ஓகே ஒரே மைதா மாவு வச்சுக்கிட்டு அவங்க பரோட்டா போடலாம், நான் பண்ணலாம், இல்ல பன் பண்ணலாம், இல்ல பிரெட் பண்ணலாம், இல்ல கேக் பண்ணலாம். ஓகே ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நிறைய இது பண்ணலாம், ஆனால் ஹையஸ்ட் வேல்யூ எதுக்கு வருதோ, எதுக்கு பண்ணால் நம்ம நல்லா சம்பாதிக்க முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே ஸோ அதுதான் இதோட கான்செப்ட்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா the study of how we work together to transform the scarce resources into goods and services to satisfy the most pressing of our infinite wants and how we distribute the goods and services among themselves அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலா எக்கனாமிக்ஸ்ன்னு வந்தாலே அது ஒரு ஸ்டடி தான். ஓகே, ஸோ இது எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் நம்ம வந்துட்டு படிக்கிறோம். ஸோ நார்மலாக நம்ம என்ன படித்தோம் என்னன்னா அன்லிமிட்டடான வான்ஸையும் லிமிட்டடான ரிசோர்ஸஸையும் மேட்ச் பண்றது. ஓகே, அந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் அகைன் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா இதர் கூட்ஸா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைன்னா சர்வீசஸா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, பண்ணதுக்கு அப்புறமா ஓகே அதை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், ஓகே ஒரு தமிழ்நாட்டிலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கீங்க சம்வாட் இப்படி தான் இருக்கும் நம்ம தமிழ்நாடு. ஓகே, ஸோ சம்வாட் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ரிச்சான பீப்புளெலாம் இருக்காங்க. ஓகே, இங்கே அதை விட ரிச்சான பீப்புளெலாம் இருக்காங்க. ஓகே, இங்கே கொஞ்சம் புவரான பீப்புள் இருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே இமேஜினரி தான். ஓகே, ஸோ அதை விட இங்கே ஓகே மீடியமான பீப்புள் இருக்காங்க அண்ட் அதே மாதிரி அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி இருக்காங்க. ஓகே, எல்லா இடத்துக்குமே ஈக்குவலாக போய் சேரணும். நான் இல்லை ஹை ரிச், அதாவது யார் ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்களோ அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் நான் இதை சப்ளை பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். ஸோ with the narrow focus on using the relatively scarce to satisfy human wants is the domain of modern neoclassical microeconomic analysis. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணி அந்த டெஃபினிஷன்லாம் பார்க்கறதுக்கு நேரோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு மட்டும் ஒரு பர்டிகுலரான ஒரு கான்செப்ட் எடுத்து அதுக்குள்ள நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றது தான் மைக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ். ஓகே, மைக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ்ன்றது ஒரே ஒரு யூனிட் எடுத்து நான் பார்ப்பேன். ஸோ இப்போ மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிளாத் இண்டஸ்ட்ரி இருக்கும், அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், டெக்னாலஜி இருக்கும், ஆட்டோமொபைல் இருக்கும், அப்புறம் டெலிகாம் செக்டார் இருக்கும், அண்ட் டெக்னாலஜிக்கல் அதாவது சாஃப்ட்வேர் ஐடி பார்க்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மார்க்கெட்ஸ் இருக்கும், அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் லைக் மெனி. ஓகே, ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்தது மேக்ரோ எக்கனாமிக். இதை வந்துட்டு ஆஸ் அ ஹோலாக பார்ப்போம். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்னாலே ஆஸ் அ ஹோல். ஓகே, பட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் அப்போ பார்ப்போம். இப்போ க்ளோத் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா க்ளோத் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் நான் எடுத்து அதில் அப்படியே உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். ஓகே, ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா despite being correct, it is incomplete as it brings to our mind the picture of society with fixed resources, skills, and productive capacity deciding on what specific kinds of goods and services is out to produce with the given resources and how they out to distributed among the members. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா what to produce, whom to produce, when to produce, for whom to produce அந்த கேட்டகரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இங்க பாருங்க, ஸோ இந்த கொஷின் வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். ஸோ இந்த கொஷினாக சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு மெயினாக மைக்ரோ எக்கனாமிக்ஸோட பார்ப்போம். ஓகே, ஸோ on the one hand we find the productive capacity of modern economics has grown tremendously. ஸோ ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி வந்துட்டு மாடர்ன் எக்கனாமிக்ஸ் மூலயமா ரொம்ப ட்ரெமெண்டஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட ரிசோர்ஸை நம்ம பர்ஃபெக்டாக அலோகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, பிகாஸ் நம்மளோட பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளோட லேபர் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் நியூ சோர்சஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஹவ் பீன் டிஸ்கவர்டு. என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே வளருது, டெக்னாலஜி வளருது, ஃபேக்ட்ரிஸ் புதுசாக வளருது, நிறைய குழந்தைங்க பிறக்கிறாங்க, அதில் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக வந்துக்கிட்டே இருக்காங்க, அதே மாதிரி லேபர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளே புதுசாக ரிசோர்ஸஸ்லாம் பூமிக்கு அடியில் இருக்கு, அங்கே இருக்கு, இங்கே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ டெவலப் ஆகிட்டே இருக்கு அப்படின்றது தான் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்றாங்க. ஸோ பெட்டர் எஜுகேஷன் அண்ட் நியூலி அக்வைர்ட் ஸ்கில்ஸ் ஆர் ரைஸ்டு. ஓகே, ஸோ ஆஸ் பார்ட் ஆஃப் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட எஜுகேஷன் லெவலும், அதாவது இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்தது இப்போ பசங்க வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில் இது பண்ணுறாங்க, அண்ட் எல்லாத்தையுமே இப்போலாம் வந்துட்டு ஸ்கூல்லேயே ஸ்பூன் ஃபீட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இது எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறாங்க.
Next, economics therefore concerns itself not just with the crucial concern of how a nation allocates its scarce product resources to various uses. It also deals with the processes by which the productive capacity of these resources is increased and with the factors which in the past have led to sharp fluctuation in the rate of utilization of these resources. So இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இப்போ ஓகே எக்கனாமிக்ன்றது வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. அதாவது நார்மலா அன்லிமிட்டெட் வான்ஸையும் லிமிட்டெட் வான்ஸை மட்டும் மேட்ச் பண்றது கிடையாது. ஆனா நம்மளோட அதாவது அதையும் மீறி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ்ல ஹவு டு ப்ரொடியூஸ் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஓகே, ஹவு டு ப்ரொடியூஸ் அந்த எந்த டெக்னிக் யூஸ் பண்ணா நம்மளுக்கு அதிகமான ரிசோர்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது. ஓகே, இதெல்லாம் ஏன் இப்படி ஓகே நீங்க யோசிக்கலாம் இதெல்லாம் டக்கு டக்குன்னு எப்படி டிசைட் பண்றாங்க, எதை வச்சு அவங்க வந்துட்டு யோசிப்பாங்க அப்படின்றத வந்துட்டு நீங்க யோசிக்கலாம். ஸோ இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு ஆல்ரெடி பாஸ்ட்ல நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு பேசிஸா வச்சு அவங்க வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. ஓகே, இந்த மெத்தட்ல பண்ணாதான் இவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செவரல் எக்கனாமிக் இஷ்யூஸ் வருது அண்ட் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் நடக்குது, மாறி மாறி சேஞ்சஸ் நடக்குது. இதில் வருது அப்படின்னா ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் மாறுது, ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங் வருது அண்ட் பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகுது, புவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு புவர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங் இருக்கு. இதெல்லாம் மீறியும் எப்படி எக்கனாமிக் வளருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அனாலிசிஸை வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இதில் வந்துட்டு நீங்க இம்பார்ட்டண்டா நினைச்சுக்க கூடியது இதுதான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா தி டூல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ்க்கு சில டூல்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதை பத்தியும் நம்ம வந்துட்டு இதுல பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மீனிங் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸோட மீனிங் சொல்றாங்க. ஸோ நீங்க இதை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகே, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் படிச்சுக்கோங்க, இது சும்மா கதை மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எது படிக்கணும்னு தோணுதோ அதை வந்துட்டு நீங்க படிச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும், நீங்க ஈஸியா இது பண்ணிட்டு போயிடலாம். So yeah, the management of a business unit generally needs to make strategic, tactical and operational decisions. A few examples of issues requiring decision making in the context of businesses are illustrated below. So இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நார்மலா பிஸ்னஸை வந்துட்டு ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக், டாக்டிக்கல் அண்ட் ஆப்ரேஷனல் டிசிஷன் வந்துட்டு எடுக்கணும். யார் எடுக்கணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் எடுக்கணும். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இஷ்யூஸ். அந்த மாதிரி இஷ்யூஸ் என்ன அப்படின்னா firm, should our firm be in the business, இந்த பிஸ்னஸ் நம்ம firm இன்னுமே இருக்கணுமா, சரி லாஸ் வாங்கிட்டே இருக்கோம் இன்னும் நம்ம இதுலயே இருக்கணுமா அப்படின்றதுதான். should the firm launch a product give the highly competitive market. ஓகே, நான் இப்போதைக்கு ஒரு சோப் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுல இருந்து நம்ம ப்ராடக்ட் டைவர்ஷனை மாத்தி பார்ப்போம். சரி இவ்வளவு நாள் சோப்பு போட்டோம், இனிமே நம்ம பேஸ்ட்டும் போடுவோமா அப்படின்னு யோசிக்கிறது. the firm decided on launching the product which available technique of production should be used. ஸோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றோம் அப்படின்னா firm வந்துட்டு யோசிக்கணும். ஓகே, இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், அதோட காஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும், நம்ம இதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ 5G நெட்ஒர்க் வந்துட்டு இப்போ எவால்வ் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றது எல்லாத்தையுமே யோசிக்கணும். ஓகே, ஸோ ஷுட் தி ஃபர்ம் மேக் தி காம்பனன்ட்ஸ் ஆர் பை தேம் ஃப்ரம் அதர் ஃபர்ம்ஸ். அதாவது நானே என்னோட இன்புட் ரெடி பண்ணிக்கட்டா, இல்லை மற்றவங்க கிட்டேருந்து வாங்கி நான் சும்மா வெறுமனே என்னோட லேபிளை மட்டும் ஒட்டி கொடுத்துடலாமா அப்படின்றது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு யோசிக்கணும். ஸோ என்னென்னலாம் யோசிக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிஷன் மேக்கிங்ன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு point. Is not simple and straightforward as the economic environment in which the firm function is highly complex and dynamic. So என்ன சொல்றாங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா எக்கனாமிக் என்வாயன்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் சுற்றி நிறைய என்வாயன்மெண்ட் இருக்கு. ஓகே, அதில் எக்கனாமிக் என்வாயன்மெண்ட்டும் அப்படின்றது ஒன்று. ஸோ பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட் பற்றி நம்ம வந்துட்டு பிசிகேல பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் என்வாயன்மெண்ட் அப்படின்றது ஒன்று. ஸோ அது வந்துட்டு ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைனமிக், அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், திடீர்னு அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசாக ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அப்படின்னா நம்ம கிராப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது சிமிலர் இஷ்யூஸ் இஸ் நாட் சிமிலர் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சிம்பிளும் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டும் கிடையாது. ஓகே, அடிச்சா முடிஞ்சது கதை அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு எப்படி போகணுமோ அப்படி வளைஞ்சு கொடுத்து போயிடணும்.
Next, the problem gets aggravated because most of the time decisions are to be taken under conditions of imperfect knowledge and uncertainty. So இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்கனாமிக் என்வாயன்மெண்ட்றது நம்மளுக்கு சொல்லிட்டு வராது. ஓகே உங்க பிசினஸை கதவு தட்டி அப்பாப்பா நான் வந்துட்டு நாளைக்கு உங்க பிசினஸை வந்துட்டு நான் உங்களை தாக்க போறேன், நீங்க வந்துட்டு ரெடியா அப்படியே உங்க பிசினஸை சுற்றி கவர்லாம் பண்ணிட்டு ரெடியா இருங்க அப்படின்றதெல்லாம் உங்களை வந்துட்டு இன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டுலாம் வராது. ஓகே திடீர்னு அது பாட்டுக்கு நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கிட்டே போயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டிசிஷன் எடுக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் நாலேஜ் அண்ட் அன்சர்டினிட்டில எடுப்போம் அப்படின்றாங்க. ஓகே ஸோ இம்பர்ஃபெக்ட் நாலேஜ் அப்படின்னா அப்படி என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு வந்துட்டு தெரியாது கரெக்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சானிடைசர் கம்பெனிலாம் இருக்காங்க. ஓகே அண்ட் இப்போ மெடிசன் மேக்கிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா இப்போ கொரோனா வந்துருச்சு. ஓகே கொரோனா வந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு அவங்களோட ரோலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் டக்குன்னு அவங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்காது. எந்த ஒரு டாக்டருக்கா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜை பற்றி கொரோனா இருக்காது. அவங்க சொல்றாங்க இது இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்லாம் கிடையாது. ஓகே ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அண்ட் சுச்சுவேஷன் வந்துட்டு அன்சர்டனிட்டியா இருக்கும். அதாவது கொரோனா என்ன நம்ம கிட்ட சொல்லிட்டா வந்துச்சு வரல, அதே மாதிரி தான் திடீர்னு வரும் திடீர்னு போகும். So next decision making therefore requires that the management be equipped with proper methodology and appropriate analytical tool and techniques. So நார்மலா எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கணும். அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்தது அப்படின்னா நான் டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவேன். ஓகே ஸோ எது ரிலேட்டடா ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதா நான் இந்த பர்சனை கேட்பேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் இந்த எக்ஸ்பர்ட்டை கேட்பேன், அந்த மாதிரி நான் வந்துட்டு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே ஸோ இதுதான் சொல்றாங்க பிசினஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ். ஸோ ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி எக்கனாமிக் என்வாயன்மெண்ட் அஃபெக்ட் ஆகும்போது நான் பிஸ்னஸ் எப்படிலாம் திருப்பி திருப்பி போகிறேன் அப்படின்றது தான். ஸோ அகைன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ஹேஸ் ஆல்சோ அ க்ளோஸ் கனெக்ஷன் வித் எக்கனாமிக் தியரி லைக் மைக்ரோ எக்கனாமிக் as well as மேக்ரோ எக்கனாமிக்கும் இதில் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸ் அண்ட் தியரி ஆஃப் டிசிஷன் மேக்கிங் இது எல்லாமே பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா டிமாண்ட் சப்ளை காஸ்ட் ப்ரைஸ் காம்படிஷன் இது எல்லாமே பிஸ்னஸ் ரிலேட்டடானது. ஓகே ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடான எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு எக்கனாமிக்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன் அப்ரோச் in this text is to focus on the heart of business economics, that is the microeconomic theory of the behavior of consumers and firms in competitive markets. So business economics எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக் தியரி மூலியமா கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு திங்கை மட்டும் எடுத்து அனலைஸ் பண்றாங்க. அதாவது ஒரு மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கன்சியூமர்ஸ் இருப்பாங்க, ஃபர்ம்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸ் இன்டர்மீடியட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம இதுல எதுல ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கன்சியூமர்ஸ் அண்ட் ஃபர்ம் கான்செப்டை தான் நம்ம வந்துட்டு இதுல ஃபோக்கஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இதுல இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா பிசினஸ் எக்கனாமி may be defined as the use of economic analysis to make business decision. Okay, involving the best use of an organization's scarce resource. ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே அந்த பிஸ்னஸோட தேவைகள் நிறையா இருக்கும். ஓகே ஆனால் அந்த பிஸ்னஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவைகள் தான் நான் வந்துட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு டெசிஷன் எவால்வ் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து ரெண்டு டைப், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சிங்குலர் யூனிட் பர்டிகுலர் திங் வந்துட்டு பார்ப்போம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஹேஸ் அ ஹோலாக பார்ப்போம். ஓகே எல்லாத்தையுமே கவர் பண்ணும். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு வந்துட்டு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இண்டிவிஜுவல் யூனிட்டாக இருக்கும், இது ஹேஸ் அ ஹோலாக இருக்கும். ஓகே ஸோ இது ரெண்டு தான் கீ பாயிண்ட், இண்டிவிஜுவல் அண்ட் ஆஸ் அ ஹோல். ஸோ இதுலலாம் என்னென்னலாம் வரும் அப்படின்னா ப்ராடக்ட் ப்ரைசிங், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா அதோட ப்ரைசிங் பார்ப்போம், கன்சியூமர் பிஹேவியர் பார்ப்போம், ஃபேக்டர் ப்ரைசிங் பார்ப்போம் அண்ட் பிஹேவியர் ஆஃப் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்தராக நம்ம ஒரு சாப்டருக்குள்ளே பார்ப்போம். நெக்ஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் அ ஹோல் நேஷனல் இன்கம் பார்ப்போம். ஓகே இதில் எதுவுமே பர்டிகுலராக நம்ம பார்க்க மாட்டோம். நேஷனல் இன்கம்னு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா பிஸ்னஸையும் சேர்த்தா தானே ஜிடிபி வரும். இந்தியாவுக்குள்ளே நடக்கிற எல்லா பிஸ்னஸையும் சேர்த்தா தான் ஜிடிபி வரும். நேஷனல் அவுட்புட்ன்றது எல்லா பிஸ்னஸ், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், நம்மளோட ஃபினான்ஷியல் சர்வீசஸாக இருக்கட்டும், இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஓட ஃபர்மாக இருக்கட்டும், அவங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஆடிட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வரக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மொத்த வேல்யூ தான் நம்ம வந்துட்டு நேஷனல் இன்கம் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அடக்குவோம். ஓகே ஸோ அகைன் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்துட்டு லைக் இது வந்துட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை டீல் பண்ணுறது. இம்போர்ட் வந்துட்டு நம்மளோட இந்த ப்ராடக்ட் நான் க்ளோத்தை மட்டும்தான் இம்போர்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. அதே மாதிரி நான் வந்துட்டு கிஃப்ட் ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றதுலாம் கிடையாது. நான் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணுவேன், நான் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் ப்ரொவைடர் துடி அந்த டாரிஃப் பொறுத்த வரைக்கும். ஓகே
ஸோ தி ஓவரால் லெவல் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்றது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சன் அதாவது 1,00,000க்கு மேலே சம்பாதிக்கிறவன் மட்டும்தான் சேவிங் பண்ணுவான், அவன் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவான் அப்படிலாம் கிடையாது. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் சேவிங் பண்ணலாம், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. ஸோ இது நீங்கள் படித்தாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, பிகாஸ் நீங்கள் இவ்வளோ நாள் இப்போ ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், மைக்ரோ அண்ட் மேக்ரோ தனித்தனியாக படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ திஸ் வில் பி மோர் ஆஃப் ஃபன் தான். ஓகே, எக்கனாமிக்ஸ் வந்துட்டு புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா அதோட ஜாலியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. அண்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு படிக்கும்போது கரெக்டாக, அதாவது கவர்மெண்ட்ல என்னென்ன எக்கனாமிக் பாலிசி திடீர்னு லான்ச் பண்ணுறாங்க, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸ்ன்னு ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு டிஃபைன்டு செட் ஆஃப் நாலேஜ் இருக்கும், ஒரு டிஃபைன்ட் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம சொல்லுவோம். லைக் மேக்ஸ்லலாம் ஃபார்முலா இருக்குது, ஸ்டாட்ஸ்லாம் ஃபார்முலா இருக்குல்ல, அதுதான் இப்படி. ஸோ எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக் தான் எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமிக் தியரி, அதாவது ஒரு பிரின்சிபலான ஒரு நாலேஜ் இருக்கும், ஒரு ஆல்ரெடி சயின்டிஃபிக் ரூல் இருக்கும், அதை வச்சு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஃபார்முலா, செட் ஆஃப் ஃபார்முலா இருக்கும், அண்ட் இப்படி நடந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றத வந்துட்டு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் தனித்தனி யூனிட்டாக நம்ம பிரித்து பார்க்கலாம். அதாவது ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம், இல்லைனா பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஸோ டீப்பாக ஒரு பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் அப்படியே உன்னிப்பாக பார்க்கும்போது அதோட பிஸ்னஸோட எல்லா மூவ்மெண்ட்டையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுவே 10/11 ஒரு பிஸ்னஸை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே எல்லாத்துலையும் இது எது நடக்குது அப்படின்ற நாலேஜ் தான் இருக்குமே தவிர டீப் நாலேஜ் உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்கார்பரேட்ஸ் எலிமெண்ட் ஆஃப் மேக்ரோ அனாலிசிஸ். எப்படி மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் மேக்ரோ அனாலிசிஸும் இருக்கு. அதாவது இதுவும் ஒரு வகையான மேக்ரோ எக்கனாமிக்கோட யூனிட் தான். ஓகே, மேக்ரோ எக்கனாமிக்ல நிறைய யூனிட் இருக்கும், மைக்ரோன்றது இந்த மேக்ரோக்குள்ள ஒன்று தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு ஆர்ட் தான். ஆர்ட்ன்றது வந்துட்டு நம்மளோட கிரியேட்டிவிட்டியை எடுத்துட்டு வருவோம். ஓகே, நம்ம அதை அப்ளை பண்ணுவோம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாங்கன்னா அது நீங்கள் வந்துட்டு போய் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க, ஆமாம் இப்படி தான் நடக்குதா அப்படின்னா. அதாவது நீங்கள் வந்துட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் டிமாண்ட் அண்ட் ப்ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத பார்ப்போம். ஓகே, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு காமன் ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்க அது வந்துட்டு க்ரியேட்டிவிட்டியோட அது வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ யூஸ் ஆஃப் தியரி ஆஃப் மார்க்கெட்ஸ் அண்ட் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். ஸோ தியரி ஆஃப் மார்க்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தியரி ஆஃப் மார்க்கெட்ஸ் வந்து நம்ம ஃபர்தர் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ப்ராக்மேட்டிக் அண்ட் அப்ரோச். ஸோ இது என்ன அப்படின்னா, அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அது எல்லாமே அன்சர்டைனாக இருக்கும். டக்குன்னு எதுவுமே நம்மளால அப்ளையும் பண்ணிட முடியாது, இப்படிதான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ராப்ளம் போட்டு சொல்யூஷன் இருக்காது. ஓகே, ஒரு இப்போ கொரோனா சுச்சுவேஷன்ல கம்பெனிலாம் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா ஓகே ஃபர்ம்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம அப்போ இந்த இதுதானே யூஸ் பண்ணோம், அப்போ கரெக்டாக இது பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால நம்மளுக்கு யாருக்குமே இதை பத்தி அவ்வளவா தெரியறது இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் சொல்றாங்க. இன்டர்டிசிப்ளினரி இன் நேச்சர், அதாவது எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்ன்றது எல்லாத்தோடையும் ரிலேட் ஆகும். மேக்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் ரிசர்ச்சாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் தியரியாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும், ஸ்டாட்ஸாக இருக்கட்டும், எக்கனாமெட்ரிக்ஸாக இருக்கட்டும். ஓகே, எதுவாக இருந்தாலும் இது வந்துட்டு உள்ள இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கேம் தியரி இருக்கு, ஒரு கேம் நடக்குது அப்படின்னா அதோட பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி தான். ஓகே, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது அப்படின்னா அதோட காஸ்ட்டையும் அதோட ஒர்க்கர்ஸையும் நம்ம வந்துட்டு ரிலேட் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நார்மேட்டிவ் இன் நேச்சர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எக்கனாமிக் தியரி வந்துட்டு 2 டைப், பாசிட்டிவ் அண்ட் நார்மேட்டிவ். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பாசிட்டிவ் அண்ட் நார்மேட்டிவ். A positive or pure science analysis cause and effect relation between variables in an objective and scientific manner. So இது என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிள் இருக்கு, அதாவது நம்பர்லாம் இருக்கு 2 3 4 இருக்கு, அண்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு.
சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் அப்படின்னு இருக்குன்னா இது ரெண்டுத்தையுமே ரிலேட் பண்ணி பார்க்கும். அது பாசிட்டிவ் இன் நேச்சர். ஓகே, பாசிட்டிவ் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நார்மேட்டிவ் சைன்ஸ் அப்படின்றது வேல்யூபிள் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம். ஓகே, ப்ரைஸ் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 4 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது எதனால இன்க்ரீஸ் ஆகுது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது நார்மேட்டிவ் சயின்ஸ். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்காது, சும்மா ஃபேக்டா இருக்கும். ஓகே, so business economics is generally normative or prescriptive in nature. So normative ஓட இன்னொரு பேர் prescriptive science. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, கேட்க சான்சஸ் இருக்கு. எதுவுமே வேணாம் அப்படின்னு நம்ம வந்துட்டு விடவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்னல் இஷ்யூஸ் பார்ப்போம். ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறோம் இல்லை ஒரு யூனிட் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட இன்டர்னல் இஷ்யூஸ் பார்ப்போம், எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் பார்ப்போம். இன்டர்னலாக ஆப்ரேஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் எக்ஸ்டர்னலாக என்வாயன்மெண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்டர்னல் இஷ்யூஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா எதெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனியோட கட்டுப்பாடுக்குள்ள வருதோ அது எல்லாமே இன்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்னல் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா டிமாண்ட் அனாலிசிஸ் அண்ட் ஃபார்காஸ்டிங். ஃபார்காஸ்டிங் அப்படின்னா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது. ஓகே, ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன். ஸோ டிமாண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றது வந்துட்டு லைக் இப்போ என் ப்ராடக்ட் வந்துட்டு பர் மந்த் 10,000 யூனிட்ஸ் வாங்குறாங்க, நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா என்னோட ப்ராடக்ட் வந்துட்டு 10,000 வாங்குவாங்க அப்படின்னு நான் ஃபோர்காஸ்ட் பண்ணுவேன். அதுதான் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். ஓகே, ஸோ இதுதான் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் இஸ் தி டெக்னிக் ஆஃப் ப்ரெடிக்டிங் ஃபியூச்சர் டிமாண்ட். ப்ரெடிக்டிங் ஃபியூச்சர் டிமாண்ட். ஓகே, ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் பாஸ்ட் பிஹேவியர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அதாவது பாஸ்ட் வச்சு தான் நான் எப்பவுமே ஃபோர்காஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ். எனக்கு ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ தேவைப்படுது, காஸ்ட் எவ்வளோ அனாலிசிஸ் பண்றது, அதெல்லாம் பார்த்தா தான் நான் வந்துட்டு என்னோட ப்ராஃபிட்டே 10,000 ஆனால் நான் பட்ஜெட்டை வந்துட்டு 20,000 ரூபாய் காஸ்ட்டுக்கு போடுறேன் அப்படின்னா எந்த கம்பெனியாச்சும் உருப்பிடுமா? நாசமா போகும் தானே என் கம்பெனி. அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ எனக்கு வந்து ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ் இருக்கணும். அதை வந்து நான் எப்படி ரிலேட் பண்ணணும்னா கஸ்டமரோட மோட்டிவ்ல நான் ரிலேட் பண்ணணும். கஸ்டமர் வாங்குவானா வாங்க மாட்டானா, கஸ்டமரை நம்ம தெய்வமா மதிக்கணும். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அதாவது நீங்க பாட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சகட்டு மேனிக்கு நீங்க பாட்டுக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்றீங்க. அதாவது உங்களுக்கு ஆர்டர் ஒரு 30,000 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆன் சே 1st of September உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 10,000 வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கணும், ஆல்ரெடி நம்ம 30,000 ப்ரொடியூஸ் பண்ணிட்டோமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே 30,000 ஆர்டர் வந்திருக்கு, பட் உங்ககிட்ட 40,000 இன்வென்ட்ரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஓகே 10,000 நம்ம ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டோமே, 10,000 ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் 10,000 தாங்கணும்னே நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா நம்ம கிட்ட 40,000 இருக்கு, அப்போ நம்ம 30 கொடுத்துடலாம், ஒன்னா கொடுத்துடலாம் சொல்லி நீங்க என்ன சொல்றீங்க, நான் மொத்தத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 30 கொடுத்துட்றீங்க. ஓகே, ஸோ 30 கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டு நீங்க ப்ரொடியூஸே பண்ணாம வச்சுட்டு இருக்கீங்க, அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சரியாவே இல்லை. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு உங்ககிட்ட 10,000 கூச்சு எனக்கு உடனே வேணும் அவசரம் அவசரம் அப்படின்னாங்க அப்படின்னா அப்போ உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதை வந்துட்டு நீங்க ஃபர்தர் இன்டர்ல காஸ்டிங்ல படிப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரைசிங் பாலிசி. அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். அதாவது எந்தெந்த பிஸ்னஸ் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு, நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோம், நம்மளுக்கு காம்படிட்டிவா யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ நீங்களும் ஒரே சோப் தான் ப்ரொடியூஸ் பண்றீங்க. இப்போ ஹமாம் கம்பெனியும் ஒரே சோப் தான் ப்ரொடியூஸ் பண்றீங்க. ஓகே, ஹமாம் சோப் 40 rupees விற்குது, நீங்க மட்டும் 100 rupees விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராச்சும் வாங்குவாங்களா? மாட்டாங்க. ஸோ ப்ரைசிங் பாலிசி நீங்க வந்துட்டு பார்த்துக்கணும். அப்பப்போ டிஸ்கவுண்ட் தரணும், அப்பப்போ ப்ரைஸ் தரணும், அப்பப்போ நீங்க அதாவது லாட்ரி போடணும். ஓகே, அந்த மாதிரி. ஸோ ரிசோர்ஸ் அலோகேஷன்ன்றதும் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். லைக் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ரிசோர்ஸ் அலோகேஷனும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு எனக்கு இவ்வளோ இது வேணும், கரெக்டாக இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கூட்ஸ் வேணும் அப்படின்றது தான் ரிசோர்ஸ் அலோகேஷன். நெக்ஸ்ட் தியரி ஆஃப் கேபிட்டல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். இது நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட காமர்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல. அதாவது ஃபினான்சிங் டிசிஷன், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், டிவிடெண்ட் டிசிஷன் பார்த்துருப்போம். ஓகே, கேபிட்டல் டிசிஷன்ன்றது என் ஃபேம் கிட்ட இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இது இருக்கு, நான் வந்துட்டு என்ன பண்றேன்,
என்னோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். நான் என்னோட அசெட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாதான் என்னோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் கேபிட்டல் டிசிஷன் வந்துட்டு பண்ணணும். என்னன்னா என்கிட்ட இருக்க காசு இல்லை, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா வேற யார்ட்டாச்சும் வாங்கணும், வாங்கி என்னோட பிஸ்னஸை நான் டெவலப் பண்ண போறேன். ஸோ அது வந்துட்டு கேபிட்டல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ல வரும். ஸோ ப்ராஃபிட் அனாலிசிஸ், ஸோ அதே மாதிரி தான் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ் பார்க்கும்போதே ப்ராஃபிட் அனாலிசிஸும் நம்ம வந்துட்டு பார்க்கணும். அண்ட் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி அனாலிசிஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா அதோட டிமாண்ட் ஃபார்காஸ்டிங்கை பார்க்கணும். திடீர்னு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் சர்வை பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கணும். இப்போ நம்ம கொரோனா பீரியட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி அனாலிசிஸே பண்ணலை. ஓகே, ஆல்ரெடி இருக்கு, அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கூலாக இருந்ததுனால அவங்களால சர்வை பண்ண முடியலை. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்ளை டு என்வாயன்மெண்ட் ஆர் எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸை வந்துட்டு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் எப்படி பிஸ்னஸ் சைக்கிள் எப்படி இருக்குது, அதாவது எக்கனாமிக்கே டிப்ரெஷனில் போதா, ரிசெஷனில் போதா, திடீர்னு ஹையில் போதா அப்படின்றதெல்லாம். அண்ட் எக்கனாமிக் சிஸ்டம் எப்படி இருக்குது, எக்கனாமிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா அதாவது கேபிட்டல் சிஸ்டம், சோஷியலிஸ்ட் சிஸ்டம் அண்ட் மிக்ஸ்ட் எக்கானமிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மார்க்கெட் எக்கானமியா இல்லை கவர்மெண்ட்டு உண்டா இல்லை மார்க்கெட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நடக்குதா, அதுக்கேற்ற மாதிரி என்னோட இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் நான் சொன்னேன். அதாவது டிப்ரெஷனில் இருக்கா, ரிசெஷனில் இருக்கா அப்படின்றதெல்லாம் இதை வந்து நம்ம ஃபைனல் சாப்டர் 5ல நம்ம வந்துட்டு பார்ப்போம். தி ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆதா, ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆதா, சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அ பர்சன் எப்படி இருக்கு, நிறைய பேர் சேவ் பண்ணுறாங்களா இல்லை எல்லாருமே லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நம்ம பார்க்குறது. அண்ட் பாலிசிஸ் இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். அதாவது திடீர்னு ஏதாச்சும் ஒரு பாலிசி எடுத்துட்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பாலிசி வருது, யாருமே இனிமேல் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சோஷியல் பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட் பார்க்கணும். ஸோ எல்லா என்வாயன்மெண்ட்டையும், அதாவது பிஸ்னஸை தவிர்த்து வெளில இருக்கக்கூடிய எல்லா என்வாயன்மெண்ட்டுமே நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு பார்க்கணும். பட் எக்கனாமிக் என்வாயன்மெண்ட்டை மட்டும் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் வகையாக நம்ம வந்துட்டு பார்க்குறோம். Okay, so as of now, in the chapter முடிஞ்சிச்சு. In case of any doubt, please do comment your doubt without any hesitation. Thank you for watching the entire video very patiently.